ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டிவிட்டி அப்படிங்கிற போம். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூயிஸ் எட்ரிச் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் இன்ட்ரோ பார்த்தலாம். கெரன் லூயிஸ் எட்ரிச் அப்படிங்கிறவங்க தான் நம்ம ஆத்தர். இவங்க வந்து ஜூன் 7th 1954 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் தான். இவங்க வந்து ஒரு பொயட், நாவலிஸ்ட், அதுவும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ்க்காக நிறைய புக் எழுதியிருக்காங்க. இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் மெடிசன், தி ரவுண்ட் ஹவுஸ் எக்ஸட்ரா இது மாதிரி நிறையா ஃபேமஸான ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஷனுக்காக நேஷ்னல் புக் அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் புலிட்சர் ப்ரைஸும் வாங்கியிருக்கிறாங்க. போம் பற்றி பார்த்தரலாம். போம் வந்து 1984 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம போம் வந்து ஒரு 58 லைன்ஸ் இருக்குது. 7 ஸ்டான்ஸாக பிரிச்சுருக்காங்க. இது எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன், ஸ்டோரி ஆஃப் விமன், ஒரு விமனை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் இந்தியன்ஸ் 17th செஞ்சுரியில் வந்து கேப்சர் பண்ணதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் பேஸாக வச்சு நம்மளோட போம் இருக்கும். நம்மளோட போமோட பிகினிங் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் வந்து ட்ரபிளில் இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரீமை க்ராஸ் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து ஒரு அன்னோன் பர்சன் வந்து சேவ் பண்ணுவாங்க. அவருக்கும் நேமை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளோட போமில் வந்து ஷீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. வாங்க போம்குள்ளே பார்க்கலாம். நான் வந்து லைன் பை லைனாக வந்து சம்மரி சொல்லிடுறேன். சொல்ல சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து என் கையை பிடிச்சவர். அவர் வந்து எனக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தாரு. அந்த பிஸ்கெட்டை வந்து நான் என் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து அதை சாப்பிட வந்து துணியல. அதை சாப்பிட வந்து எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா, என்னை லவ் பண்ணுறதுக்காக அதில் எதையாவது கலந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன். அதனால நான் வந்து அந்த பிஸ்கெட்டை சாப்பிடல. அந்த பிஸ்கெட்டை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தடியில் புதைச்சிட்டேன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்த பிஸ்கெட்டை வந்து இவங்க பயந்து போய் ஒரு மரத்தடியில் வந்து புதைச்சிட்டாங்களாம். அப்புறம் மிஸ்ஸஸ் மேரி ரவுலன்சன் அப்படிங்கிறவங்கள வந்து பிரிசனில் போட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லன்காஸ்டர் அப்புறம் மஸ்கெட்டிஸ் அப்படி வந்து நடக்கும்போது, அதாவது அது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1676 வந்து நடந்திருக்கு. அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்போ வந்து இந்த லங்காஸ்டரையும் மசகெட்ஸ்டையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும்போது மேரி ரவுலன்சனை வந்து பிரிசனில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இதோட வந்து ஃபஸ்ட் ஸ்டான்ஸா வந்து முடியுது. ரெண்டாவது ஸ்டான்ஸா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. ஸ்ட்ரீம் அப்படின்னா நீரோட அப்படின்னாலே ஃபாஸ்ட்டாக தானே ஓடாதான் சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரீம் வந்து வேகமாக ஓடுது. அதில் உள்ள வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. நான் வந்து அந்த ஸ்ட்ரீம் வந்து வேகமாக ஓடுறதுல அந்த வேகத்தில் வந்து நானே ரெண்டாக கட் ஆயிடுவேன்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து என்னோட தலைமுடியோட எண்டிங்கை பிடிச்சி என்னை அந்த வெள்ளத்துலேருந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இழுத்துட்டு வந்தார். அந்த தலைமுடியை பிடிச்சி வெள்ளத்துலேருந்து இழுத்துட்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ ட்ராக்டு ஃப்ரம் த ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் ஃபேஸை வந்து என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அவர் வந்து என்னை காப்பாற்றிருக்கார். அவரோட முகம் வந்து இப்போ எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, அவர் வந்து என்னை காப்பாற்றிருக்காரு. அவருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். அவருக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோடய உயிரை வந்து அவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஷீக்கும் ஹீக்கும் வந்து நேம் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணலை. சில டைமில் வந்து எனக்கு புரியும்னு நான் பயந்த நேரங்கள் உண்டு. ஆனால் அவரோட லாங்குவேஜ் வந்து எனக்கு ஹியூமனிசம் மாதிரி தெரியல. நான் அவருக்கு வந்து என்னோடய உயிரை வந்து காப்பாற்றிருக்காரு. அவரோட லாங்குவேஜ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு ஹியூமனான லாங்குவேஜ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டியிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்களாம். எதுக்காக அப்படின்னா, ஸ்ட்ரென்த்துக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து மண்டியிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நீரோட வருது, அதாவது இந்த ஸ்ட்ரீமில் இருந்து தண்ணி வேகமாக வருது, அது ரொம்ப கோல்டாக இருக்குது. அந்த வெள்ளத்தில் வந்து நான் ரெண்டாக கட் ஆயிடுவேணும்னு பயந்தேன். ஆனால் வந்து அவர் என்னை காப்பாற்றிட்டாரு. அவருக்கு வந்து எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா,
கடவுளோட ஏஜென்ட், அதாவது காட்ஸோட ஏஜென்ட், இல்ல அப்படின்னா ஒரு பிட்ச் டெவில். எதா வேணா இருக்கலாம். நாங்க வந்து அத வந்து பின்தொடர்ந்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. நாங்க கண்டிப்பா வந்து மார்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்து நாங்க போனோம். அவங்களோட கன்ஸ்ல எல்லாமே ஸ்வான் ஷாட் வந்து லோட் பண்ணியிருந்தாங்க. கன் அப்படின்னா தெரியும் இல்லையா? கன்னு. அதில வந்து ஸ்வான் ஷாட் அப்படின்னா, அந்த புல்லட்டோட நேம் தான் வந்து ஸ்வான் ஷாட். அத வந்து லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ என்னால என்னோட சைல்டுக்கு, அதாவது இந்த இந்த வுமனால வந்து அவங்க சைல்டுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க குழந்தைக்கு வந்து அவங்களால ஃபீட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட அழுகுரல் வந்து அவங்கள ஆபத்தில வந்து தள்ளுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து பசியில அழுவுறது ஆபத்தில தள்ளுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதாவது இந்த விமன வந்து காப்பாத்துனாங்க இல்லையா? அவருக்கும் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட பல்லு வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு. ஆனா, அது வந்து ஒரு ஷைனிங், அதாவது பளபளன்னு இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து இவங்க ஃபீட் பண்றாங்க. இந்த விமன் வந்து ஃபீட் பண்றாங்க. அந்த ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அந்த லைட் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீப்பா, இன்டென்ஸா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இதோட வந்து 3 ஸ்டான்ஸா வந்து முடியுது. 4த் ஸ்டான்ஸா வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ வந்து என் கையில இருந்து அவரு வந்து என் கையில சாப்பாடு குடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது அந்த ஹீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அவரு வந்து இவங்க கையில சாப்பாடு குடுக்குற வரைக்கும், நான் வந்து பட்னியா தான் இருப்பேன்னு எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். அவங்க நெனச்சிருக்காங்க, நமக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது. நம்ம வந்து பட்னி தான் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்காங்க. பட்னிக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேவ். STARVE ஸ்ட்ரேவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பட்னியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்காங்க. ஆனா, அவங்க வந்து பட்னி கிடக்கல. ஏன் அப்படின்னா, அவரு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுத்துட்டாரு. அந்த நைட்ல வந்து அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மான வந்து வேட்டையாடியிருக்காரு. அவரு வந்து அந்த வுமனுக்கு வந்து ஒரு குட்டி மான வந்து சாப்பிட குடுத்துருக்காரு. மான வேட்டையாடி இவங்களுக்கு வந்து சாப்பிட குடுத்துருக்காரு. அவங்க அந்த மான் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சாம். அந்த டியர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சாம். அந்த டியரோட போன்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளார் இருக்குல்ல, ஒரு பூவோட ஸ்டெம் வந்து எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குமோ, ஈஸியா பிரேக்கபிளா இருக்கும்ல, ரொம்ப சாஃப்ட்டா அதே மாதிரி அந்த மானோட போன்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. அவரு என்ன கூட்டிட்டு போன இடத்த எல்லாமே நான் பின்தொடர்ந்தேன். அவரு என்ன எங்கெங்க கூட்டிட்டு போனாரோ, அதுக்கு எல்லாமே அவங்க வந்து பின்னாடி போயிருக்காங்க. அந்த நைட்டு வந்து ரொம்ப ஹார்டா, திக்கா இருந்ததாம். அந்த நைட்ட வந்து அவங்களால எப்படி கடக்கிறதுன்னே தெரியாம பயந்து போய் நின்னுட்டு இருந்த ஒரு நைட்டு. ரொம்ப ஹார்டா, திக்கா இருந்ததுன்னு சொல்றாங்க. அவ அந்த கார்ட கட் பண்ணிட்டாளாம். அந்த வந்து என்ன கெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கார்ட கட் பண்ணி அந்த ட்ரீஸ்ல வந்து என்ன கெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்றதோட 4த் ஸ்டான்ஸா முடியுது. 5த் ஸ்டான்ஸா எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே மாக் பண்ணுச்சாம். மாக் அப்படின்னா கிண்டல் அப்படின்னு அர்த்தம். அந்த பறவைங்க எல்லாமே கிண்டல் பண்ணுச்சாம். அந்த ஷேடோஸ் எல்லாமே கேப் விட்டு ரோர் பண்ணுச்சாம். ரோர் அப்படின்னா கர்ஜிக்கிறது. அந்த நிழல் கூட கர்ஜிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ட்ரீஸ் எல்லாமே சரிஞ்சு கீழ விழுந்துருச்சாம். அவங்களோட கூர்மையான வரிசைப்படுத்துனாங்களாம். கடவுளோட கோபத்த அவ வந்து அவங்க கவனிக்கல. கடவுள் வந்து கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள யாருமே கவனிக்கலையாம். பாதி புதைச்ச காட்டுல இருந்து கடவுள் நெருப்ப வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க. அந்த காடு வந்து பாதி புதைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த காட்டுல வந்து கடவுள் நெருப்ப மூட்டி கொன்றுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்களாம். கடவுள் எல்லாத்தையும் எரிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி பயந்த இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்து மறைஞ்சுட்டாங்களாம். ஆனா, அதுவும் வந்து கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க பயந்த அந்த நிமிஷமும் கடந்து போச்சு. அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து என்ன நடந்தாலுமே வந்து கடந்து போயிரும் அப்படிங்கிறத வந்து இதில வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6த் ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆம் காப்பாற்றிட்டாங்க. என்ன வந்து மீட்டு எடுத்துட்டாங்க. நான் வந்து எதையுமே உண்மைய வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரு சொல்றாங்கன்னா, அந்த விமன் வந்து சொல்றாங்க, நான் எதுலயுமே உண்மைய வந்து பார்க்கல. அவங்களோட அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கடினமான அ விட்ஜ் அப்படின்னா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ற ஒரு வெப்பன். அதுதான் விட்ஜ்ன்னு சொல்றாங்க. விட்ஜுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னா WEDGE விட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த விட்ஜ வந்து ஓட்டுறாரு. ரொம்ப ஹார்டான விட்ஜ வந்து அவரு ஓட்டுறாரு. அவரு வந்து பல வருடங்களா ஓட்டிட்டு இருக்காரு. இந்த பூமி வழியா இன்னுமே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அவங்களோட சைல்டுக்கு, அதாவது அந்த லேடியோட குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கோதுமையே குடுக்குறாங்களாம். வீட்ட வந்து நான் ஃபீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் தூங்குறதுக்காக ஒரு ஹேர்லேண்ட் லேஸ்ட் பில்லோ பியர்ல வந்து படுக்கிறேன். ஆனா வந்து எனக்கு தூக்கம் வரல. அவங்க வந்து தூங்குறதுக்காக எதுல படுக்காங்க அப்படின்னா, ஹோல்லாண்ட் லேஸ்ட் பில்லோ பியர். ஸ்பெல் பண்றேன். HOLLAND லேஸ்ட் பில்லோ பியர்ல வந்து படுக்கிறேன். ஆனா தூங்குறதுக்காக நான் அதில சாஞ்சேன். ஆனா எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் அந்த டார்க்கான நைட்ல என்னோட சர்க்கிள்ல இருந்து வெளியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க. இதோட வந்து 6த் ஸ்டான்ஸா வந்து முடியுது. 7த் ஸ்டான்ஸா, அதாவது லாஸ்ட் ஸ்டான்ஸால வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டியரோட ஸ்கின் இருக்கு இல்லையா? ஒரு மானோட தோலுல வந்து எல்லாருமே நீல் டவுன் பண்ணியிருக்காங்க. நீல் டவுன் பண்ணியிருக்கிறதுல சிலர் வந்து கையில ஒரு கம்பு குச்சி வச்சிருக்காங்க. எல்லாருமே நீல் டவுன் பண்ணியிருக்காங்க. எதுல நீல் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மானோட தோல்ல நீல் டவுன் பண்ணியிருக்காங்களாம். அதுல நெறைய பேர் வந்து கம்பு குச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரோட சவுண்டால இவங்க யாரு அவரு? இவங்கள வந்து காப்பாத்துனாங்க இல்லையா? அவரோட சவுண்ட், அவரோட நாய்ஸ்னால அவரோட கம்பெனிய வந்து இவரு லீட் பண்றாரு. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள வந்து இவரு லீட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னால தாங்க முடியாத வரைக்கும் அவங்க எப்படி அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்ற எண்ணம் வந்து என் மைண்ட்ல வந்து திருப்பி திருப்பி ஓடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஒரு மரக்கிளைய வந்து அகற்றிட்டாங்களாம். யாரு? அந்த விமன் வந்து ஒரு மரக்கிளைய அகற்றிட்டாங்களாம். இந்த பூமிய வந்து தாங்குறதுக்காக அந்த மரக்கிளைய வந்து உடைச்சிருக்காங்க. சரியான நேரத்துல வந்து அது திறக்கும்படியா வந்து இந்த பூமி வந்து சரியான நேரத்துல வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாருமே கெஞ்சினாங்களாம். என்ன வந்து ஒப்பு குடுக்குறதுக்காக அவரு வந்து பாறையிலிருந்து தேனை எடுத்து எனக்கு ஊட்டுனாரு அப்படிங்கிறதோட வந்து இந்த போம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவர அதாவது இந்த லேடிய வந்து ஒப்பு குடுக்குறதுக்காக அவர் வந்து பாறையிலேருந்து தேன் எடுத்து ஊட்டுனாரு அப்படிங்கிறதோட சொல்லி முடிச்சிருக்காங்க. போமோட தீம்ஸ் பார்த்தலாம். ஃப்ரீடம் வெர்சஸ் கான்ஃபின்மென்ட், ஐடென்டிட்டி அண்ட் ஹெரிட்டேஜ், லாங்கிங் அண்ட் ஹோப், கல்ச்சுரல் அண்ட் எராஷர் அப்படிங்கிறது தான் தீம்ஸ். ஏதாவது சம்மரியில் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.